வணக்கம். உங்கள் ஏஎல்பி ஜோடர் பரணி வராச்சலம். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன கேட்டிங்கன்னா, இந்த பரிகாரங்கிறது என்ன, ஒரு சின்ன ஒரு கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டில் மிகச்சிறந்த ஒரு மகாராஜா, மக்கள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் பார்த்துக்கிற ஒரு மகாராஜா, தன் தாய் தந்தை இருந்தால் எப்படி கவனமாக பார்த்துக்குவாங்க, அது மாதிரி ஒரு பிள்ளையாக இருந்து மக்களை ஃபுல்லாக பார்த்துக்குவார். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாரு. வேட்டைக்கு போகிறப்ப என்னான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இரவாயிருது. இரவு நேரம் ட்ராவல் பண்ண முடியாது, காட்டு விலங்கு தாக்கிருங்கிறதுக்காண்டி தன்னுடைய பரிவாரங்களோடு என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல தங்கிறாரு. ஒரு வேலி மாதிரி அமைச்சு தங்குறப்ப அந்த இரவு என்ன ஆகுதுன்னா, மரத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோம்னா அங்கே ஏதோ மேலேருந்து ஒரு காட்டு விலங்கு ஏதோ நம்ம தாக்க வருது அப்படின்னு நினச்சி வில்லு எடுத்து அவர் அடிக்கிறாரு. அடித்தவொன்னா அங்கேருந்து அம்மானு ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு வாலிப பையன் என்ன பண்ணுறான், கீழே விழுந்துறான். கீழே விழுந்து இறந்து போயிடறான். அந்த அம்பு பட்டு இறந்து போயிடறான். அச்சோ யாருன்னு தெரியலையே, சரி இவங்க பெற்றோர்கள் யார் அப்படிங்கிறத போய் தேடி அரசவைக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ராஜா கிளம்பி அரசவைக்கு போயிட்டாரு. அவங்க தாய் தந்தையரை கூட்டு வராங்க. கூட்டு வரப்போ அந்த வயதான தாய் தந்தையர் கண்ணு தெரியாதவங்க. அந்த பையன்தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு விறகு வெட்டி அவங்களுக்கு கவனிச்சிட்டு இருந்தான். சாப்பாடு போட்டு செஞ்சு கவனிச்சிட்டு இருந்தான். அந்த ஒரே பையனும் போயிட்டான். அப்போ நம்ம மிகுந்த மனவேதனையோடு அவங்க இருக்காங்க. இருந்தவொன்னா ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு ஏதாவது நம்ம பரிகாரம் பண்ணி ஆகணுமே. பரிகாரம்னு சொல்லுவாங்க, சிலவங்க பிராயச்சித்தம்னு சொல்லுவாங்க. பண்ணணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தட்டு நிறைய அவர்கள் வாழ்நாளைக்கு தேவையானதை விட அதிகமாக பொருள் எல்லாத்தையும் வைக்கிறாரு. இன்னொரு தட்டில் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய உடைவாளை எடுத்து வைக்கிறாரு. இந்தாங்க உங்கள் பையன் வாழ்நாள் எவ்வளோ சம்பாதிப்போன்னு அதை விட பல மடங்கு அதிகமாக வச்சுருக்கேன், அதை வச்சு நீங்கள் ஜீவனம் பண்ணணும், அதுக்காண்டி இதை நான் கொடுக்குறேன், இதை எடுத்துகிட்டு என்னை ஒன்றும் மன்னிச்சு விடுங்க. அப்படி இல்லை உங்கள் பையனை கொண்டது தவறு தான் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த உடைவாள் என்னுடைய வாளை எடுத்து என் தலையை செய்ய விடுங்கள், ரெண்டில் ஏதாவது ஒரு பிராயச்சித்தம், ஒரு பரிகாரம் எனக்கு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்ற தாய் தந்தையரை பார்த்து கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த பொருளை எடுத்துக்கிட்டால் என் பையனுடைய உயிருக்கு நான் விலை போய் செய்தது போல் ஆகிவிடும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா மக்களுக்கும் பயம். சரி ராஜா கழுத்தில் கத்தியை வச்சு சீவ போகிறாரு போல் அப்படின்னு. ஆனால் அந்த பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாழை எடுத்து உங்கள் தலையை சீவனே, என் பையனை கொண்டதுக்காண்டி திரும்ப உங்களை கொல்லணும்னு சொல்லி தலையை சீவனே அப்படின்னு சொன்னான், என்னுடைய பையனுடைய ஆன்மாவே என்னை மன்னிக்காது. ஏன்னு கேட்டால், இங்கே உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிள்ளை போல் இருந்து அவங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்போ அவங்க எல்லாரும் சஃபர் ஆவாங்க. இதுவும் பரிகாரம் கிடையாது, இதுவும் பிராயச்சித்தம் கிடையாது. ஆனால் ஒரு மகாராஜாவாக இருந்தாலும் செய்த தவறுக்கு வருந்தி என் முன்னால் மண்டியிட்டு தலை வணங்கி தவறை உணர்ந்து கை கூப்பி நின்றீங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, ஒரு வழி கொடுங்கன்னு அந்த உணர்ந்து கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான பிராயச்சித்தம், அதுதான் உண்மையான பரிகாரம் அப்படின்னு சொல்லாங்க. இதைத்தான் எங்கள் ஏஎல்பியில் குருநாதர் சொல்கிறது, உணர்வதும் உணர்த்துவதும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு தவறு செய்தீங்கன்னா அந்த தவறை நீங்கள் உணர்ந்தாலே போதும், அதற்கான பரிகாரம் முழுமையாக கிடைத்து வரும். அதுவும் மீறி சில விதிப்படி நம்ம முன்னோர்கள் செய்தது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப அதுக்கு ஒவ்வொரு விதமான கடவுள்கள் இருக்குது. அவங்ககிட்ட நீங்கள் உணர்வு பூர்வமாக நீங்கள் என்ன பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். இதுதான் இந்த பரிகாரங்கிறதுக்கு நீங்கள் பரிகாரம்னு என்கிட்ட கேட்குறீங்க, அதற்கான பதில் இதுதான். இந்த கருத்தை மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் வெற்றி தான் கிடைக்கும். எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது. இதை தான் இங்கே ஏஎல்பியில் சொல்லி கொடுத்துருக்காங்க, உணர்வதும் உணர்த்துவதும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பான முறையில் அனைவரும் பயன்பெறணும். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.